ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடி வந்து மேமை பற்றி எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, மேம் வந்து ரொம்ப டெரர், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன, எனக்கு ஒரு பயங்கர பதட்டம். நான் ஐயோ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம என்ன ஆக போகிறோமோ அப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போகிறேன். ஃபஸ்ட்டு சாங் எடுத்தோம், சாங் வரைக்கும் ஓகே மேம் இதுன்னு சொன்னாங்க. சீன் எடுக்க போகும்போது தான் ஆரம்பிச்சிச்சு. மேம் ஷூட்டிங்லேயே இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நேராக வந்து இங்கிலீஷ்னால் சும்மா சாதா இங்கிலீஷ் கிடையாது, இட் இஸ் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ். அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போகும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பெர்ஃபார்ம் பண்ணோன்னே, சிவா இட்ஸ் நாட் லைக் தட், ஓ வெயிட் 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 யூ ஹாவ் டு டூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தை நமக்கு தெரியாது. நான் உடனே சாட் ஜிபிடி எடுப்பேன். டேய் மச்சான், இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி கேட்டீர்கள். டே நீ பாராட்டுறதெல்லாம் நிறுத்துறா முதல்ல, சாட் ஜிபிடி இதுக்கு அர்த்தத்தை சொல்கிறா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இப்படி முதல் நாள் 2 நாள் ஆனோன்னா மேம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்காங்க. மேம் வந்து, சிவா டுடே ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்ட்டாங்க. போச்சுரா காலேஜை ஞாபகப்படுத்திட்டாடுங்க, டீச்சரை ஞாபகப்படுத்திட்டாங்க அப்படின்னு. நான் என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சிவா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் வித் மீ, என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஒய் யூ ஆர் நாட் டூயிங் வாட் ஐ எம் சேயிங் அப்படின்னாங்க. மேம் வெயிட், திஸ் இஸ் த ப்ராப்ளம், யூ டாக் ஒன்லி இன் இங்கிலீஷ், தட் இஸ் மை பிக் ப்ராப்ளம் மேடம். நான் ஏற்கனவே கௌதம் மேனன் படம் பண்ணியிருந்தாவது எனக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அவராக சொல்லியிருப்பாரு, சிவா யூ ஆர் கம்மிங் அண்ட் சீயிங் த கேர்ள் அண்ட் யூ ஆர் சேயிங் வாட் யூ வாண்ட் டு, அப்படியாவது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது இருந்திருக்கும். அதுவும் இல்லை. நான் சொல்லிட்டேன், மேம் இங்கிலீஷ் இஸ் த ப்ராப்ளம்னு. மேம் ஓ மை காட் இஸ் தட் த ப்ராப்ளம் நாங்கள். எஸ் மேடம் தட் இஸ் த ப்ராப்ளம். யூ ஸ்பீக் பேசிக் இங்கிலீஷ், அவர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஐ எம் ஓகே. யூ ஸ்பீக் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ், ஐ எம் நாட் ஓகே. ஓகே இனிமேல் நான் அதை பார்த்துக்கிறேன். ஏன்னா அன்னையிலேருந்து ஓகே ஒரு பயங்கரமான அதுலேருந்து சிங்க் வந்துடுச்சு எனக்கு. வந்து மேம் ஓகே சொன்னால் அது ஓகே. இன்னொரு பிரச்சனை இருக்குது மேம்கிட்ட, பாராட்டுறதெல்லாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 சீன் எடுக்கணும். கட்டன் ஓகே அப்படின்றவாங்க. கட்டன் ஓகேவா, தூக்கி போடுறா இவனுக்கு இவ்வளோ தாண்டா வரும் நடிப்பு, அடுத்த ஆள் வர சொல்கிறேன், அந்த மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அந்த கட்டன் ஓகே தான் சூப்பரே. இப்படி மேமை நான் வந்து ஸ்டடி பண்ணி மேம் உங்களை பற்றி நான் பிஹெச்டியே பண்ணுவேன், அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி. மணி சார் கூட இவ்வளோ தெரியாது மேம். பட் இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் டெடிக்கேட்டடாக சின்சியராக எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருந்து அப்படியே படிச்சுக்கலாம், கற்றுக்கலாம் மேம். மார்னிங் 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் ஆரம்பிச்சிடும். 4 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 5-5:30 செட்டுக்கு போய்டுவோம். 7 o'clock ஃபஸ்ட் ஷாட்டு, ஈவினிங் 5:30 6 வரைக்கும் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க மேம். அதனால தான் இந்த படம் வந்து 85 டேஸில் மேம் முடிச்சிருக்காங்க. 82 சாரி மேம், ஒரு 3 days மேம் ப்ளீஸ். நான் 67 days தான் ஒர்க் பண்ணேன் இந்த படம். இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ ஆக்ஷன் எமோஷன்ஸ் இருக்க படம். ஸோ சுதா மேம் இது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், நிறையா லேர்னிங் உங்களோட.